கார்பேஜ் இன் இஸ் கார்பேஜ் அவுட். நம்ம என்ன பாக்குறோமோ அது உள்ள போகுது. குப்பை உள்ள போச்சுன்னா குப்பை தான் வெளியில வரும். ஸோ அன்சூப்பர்வைஸ்டு அன்மானிட்டர்டு கண்டிஷன்ல வந்து ஒரு குழந்தைக்குன்னா பெரிய ஸ்கிரீன், அதாவது சினிமான்னு வரும்போது சென்சார்ஷிப்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த இதுல வந்து சென்சார்ஷிப்பே கிடையாது. சோ யூடியூப்ல இருக்கா கிடையாது. நம்ம என்னதான் கண்ட்ரோல் டிராக்கிங் எல்லாம் போட்டு வச்சா கூட சில சமயம் நம்மள அறியாம உள்ள போயிடுறாங்க. எல்லா கேமும் நம்ம விளையாடி பாக்குறோமான்னு பார்த்தா பாக்கல. அந்த வயலண்ட் கேம், செக்ஷுவலி அடிக்டிங் கேம், இதெல்லாம் தான் வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து டீனேஜர்ஸ் வந்து உள்ள போறாங்க. சோ அது உள்ள போனோடனே ட்ராப் பண்ணிடுது, அவங்கள வந்து அப்படியே கொண்டு போகுது. ஏன்னா இட்ஸ் ஆல் ஏஐ ரைட். அந்த அல்கோரிதம் என்ன பண்ணுது, அவங்க எதை பாக்குறாங்க, எதை விளையாடுறாங்க, எது என்ஜாய் பண்றாங்க, அவங்களுக்கு எது த்ரில் தருதுன்றது சென்ஸ் பண்ணிட்டு, ஏஐ சென்ஸ் பண்ணிட்டு அங்க கொண்டு போகுது. சோ இந்த இதை வந்து பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஸ்கிரீனே தப்புன்னு சொல்லலை. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ரோபோட்டிக்ஸ், ஏஐ நம்ம பேசுற காலகட்டத்துல டெக்னாலஜி இல்லாம வாழலாமான்னா முடியவே முடியாது. ஆனா மானிட்டர்டு அந்த டைமிங் வந்து ரெகுலேட்டட் டைமிங் ரொம்ப முக்கியம். நீ 1/2 மணி நேரம் விளையாடலாம்னா 1/2 மணி நேரம்